ஆண்டவா அதையும் அவன் கொடுக்க மறுத்து விட்டான். சண்டைக்கு கை தட்டி வா. சம்மதம் தானே மைத்துனா, சென்று வா. சம்மதம் தானே, சரி சென்று வா. சொல்லி ஆகணும். தர்மனிடத்திலே உறுதிமொழி கைவிட்டோம். சண்டைக்கு கை தட்டி வாட்டான். ஏன் நான் தைரியம் சொன்னேன். சந்தமூர்த்தி உங்களை எத்தனையோ கொடுமை செய்திருக்கிறான் துரியோதன. அரக்கு மாளிகை கட்டி ஐவரையும் குடியேற செய்து உன்னுடைய தாயாக குந்தமாதேவி குடியேற செய்து அரக்கு மாளிகை தீயிலிட்டு போட்டான். அது மட்டுமா, உண்டுகின்ற சாதத்துல விழுத்த விஷத்தை வச்சான். நடக்கின்ற பாதையிலே வாசிகளை நட்டி வச்சான். எத்தனையோ கொடுமை செய்திருக்கிறான். நான் இருக்கிறேன், தைரியமா இருக்கிறேன். போய் அந்த தைரியம் கொடுப்பதுதான் சரி. சண்டைக்கு கை தட்டி வா மாமா. காரணம் என்ன தெரியுமா? பூமாதேவிக்கு நான் கொடுத்த வாக்கு. பூமாதேவிக்கு நான் கொடுத்த வாக்கு பூமி பாரம் தாங்க முடியல. ஆமா, பூமி பாரம் தாங்க முடியல. குறைக்கணும். என்ன செய்தேன்? கிரேதா யுகத்திலே கிரேதா திரேதா தோபர யுகம். கிரேதா யுகத்திலே நாராயண அவதாரம் எடுத்தேன். கிரேதா யுகத்திலே தென்னிலங்கை ஆண்டு வந்த ராவணன் கும்பகர்ணனை அழித்து ராவண சம்மாரம் செய்தோம். அங்க கொஞ்சம் பலம் பண்ணி போச்சு, நிறைய பேருக்கு கொண்டுட்டார். தோபர யுகத்திலே பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பகையை உருவாக்கி 18 கோடி சேனா சைனியத்தை அழிக்க வேண்டும். இந்த யுகத்தை தான் அழிக்கணும், பார்க்க வேண்டும் என நான் இருக்கிறேன். சரி, புறப்படு போகலாம். அவனுடைய மனக்கருத்தை அறிய வேண்டும். உன்னுடைய அண்ணா என்னை வரவழைத்து மாமா எங்களுக்கு சேர வேண்டிய அந்த பாகத்தை துரியோதனத்தை சென்று எங்களுக்கு சேர வேண்டிய அந்த பாகத்தை கேட்டு வாருங்கள் என்று தெரிவித்தார். அவன் கொடுக்க மறுத்து விட்டால் சண்டைக்கு கை தட்டி வா என்று தெரிவித்திருக்கிறார். உன்னுடைய மனக்கருத்து என்ன? தெரியாது. நீ செய்த சபதம் நிறைவேற வேண்டும். எப்படி செய்திருக்கின்றாய்? மணிமாமேரின் மீது ஏற்றி தேவியை மணிமாமேரின் மீது ஏற்றி அஸ்திரத்தை கலைந்தார். உடலில் இருக்கக்கூடிய ஆவரணக்காக செய்தாங்க. யாரு? கௌரவர்கள். துரியோதனன் தம்பி துச்சாதனன் கீழ்த்து வந்தவனையா கீழ்த்து வர சொன்னவனையா நாளைய தினம் அன்னவருக்கு எங்களுக்கு எதுவுமே சித்தமானான். அன்னுடைய மார்பை பிளந்து அவன் உதிரத்தை ஜலமாக பசிப்பேன். அது வரைக்கும் என் கருத்தினாலே ஜலத்தை பசிப்பது கிடையாது. புசிக்க மாட்டேன் என்று சபதம் செய்துட்டேன். அப்படி தாகவிடை ஏற்பட்டால் தனிதாக என்ன செய்வேன்? அதாவது தாகவிடை ஏற்பட்டால் நீரோடை, அதாவது நதிக்கரை சென்று என் கரத்தை இருக்கக்கூடிய கதையினாலே ஓங்கி அடித்தால் மேலே சென்று வரக்கூடிய நீரை ஹோ என்று புசிப்பேன். அது வரைக்கும் என் இரு கரத்தினாலே எடுத்து ஜலத்தை புசிப்பது இல்லை என்று சபதம் செய்திருக்கின்றார். நான் செய்த சபதம் நிறைவேற வேண்டாம். அது மட்டும் கிடையாது, என்னுடைய அண்ணன் மீண்டும் ஆட்சி பீடத்தில் வந்து ஆட்சி புரிய வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும். அண்ணவருக்கு நாங்கள் 4 பேரும் தொண்டுகள் செய்ய வேண்டும். சரி, மந்திரிக்கு மந்திரியாக நாடு கேட்டு நாடு கொடுக்க மாட்டேன் மாமா. இதை விடுத்து நீ போய் நாட்டு குத்தான்
அப்படி நாட்டை பெற்று வந்த நினைச்சியா என் கருத்துல இருக்கு தின்னதா கதை. இந்த கதையினாலே உன் மண்டையை பிளந்து அதெல்லாம் நான் சொன்னா எங்கயோ போய் நிக்க. உன் மண்டையை பிளந்து உன் மண்டை ஓடு மண்டை ஓடு அதை எடுத்து பொறுப்பு சத்தியாக பாவிப்பேன். அப்படியா? கௌரவம் என்று சொல்லக்கூடிய திரியாதிகள் 100 பேரையும் பொறுப்பாக பாவித்து பார் என் களத்துல இருக்கக்கூடிய கதையை மத்தாவா பாவித்து கரைஞ்சு விடுவா. கரைஞ்சு ஓட்டல இவன் அவ்வளவு பெரிய ஆளா? இரண்யன் எப்படிப்பட்டவன்? கிரேதா யுகத்திலே இரண்யன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய தம்பி இரண்யாக்குதன் எப்படிப்பட்டவன்? சாகாவரம் பெற்றவன் இரண்யன். இரவிலும் சாகக்கூடாது, பகலிலும் சாகக்கூடாது, எந்த ஒரு ஆயுதத்தாலும் சாகக்கூடாது, மிருகத்தாலும் சாகக்கூடாது, மனிதனாக சாகக்கூடாது என்று வரம் பெற்றான் பிரம்மதேவரிடத்தில். பிரகலாதனை துணை கொண்டு அவனுடைய பிள்ளையே அவனுடைய துணை கொண்டு பிரகலாதன் துணை கொண்டு இரண்யனை என்ன செய்தேன்? இரவுக்கு இரவும் இல்லாமல் பகலுக்கு பகலும் இல்லாமல் அந்த நேரத்திலே நரசிங்க அந்தி அதாவது நரசிங்க அவதாரம் எடுத்து நரசிங்க அவதாரம் எடுத்து அவனை கொன்றேன். ஏண்டா நான் வீட்லயும் சாப்பிடாது, வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சாப்பிடாதுன்னு வரம் பெற்றவன். வாயிற்பாட்டியில வச்சுதான் அவனை கொன்னேன். அதான் அரிகால்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற முதல்ல எடுக்கும் போது அரிகால் வந்து எந்த காட்டில போடுவாங்க? அதனாலதான் மரத்துல போட மாட்டாங்க. வாயிற்பாடியா மெரிக்க கூடாதுன்றது அதனாலதான் அரிகால். அரிகால் அந்த ஹரி நின்ற இடம் ஹரிகால். ஹரி கொன்றேன், ராவணனை கொன்றேன், கும்பகாரணனை அழித்தேன். எப்படிப்பட்ட இவன் போய் மத்துல போட்டு கஞ்சிடுவான். எங்க அம்மா செய்திருக்கலாம். நான் செய்தது கட்டி நான் சொன்னது கட்டி செயல நினைச்சுக்கா. நான் சொன்னது ஒண்ணு மண்ட ஓட்டை எடுத்து பொறுப்பு சத்தியாக பாவிப்பேன். துரியோதனன் பொறுப்பாக பாவித்து என் கருத்தில் இருக்க கதையை மத்தாக பாவித்து காரஞ்சு புடுவ காரஞ்சு. சரி சரி மண்டவோடு பத்திரம் உன்னால செய்ய முடியாது. மண்டவோடு பத்திரம் இருந்தாதான் நீ உன்னால பலம். சரி உனக்கு சம்மதம் தானே? நாடு கொடுத்தால் வாங்கி வந்து விடுகிறேன், மறுத்தால் நாடு கொடுத்தால் வாங்கி வந்தா மண்ட போடும். நீ செய்த சம்மதம் நிறைவேறணும். சரி சென்று வா. நான் போய் வர்றேன். மண்ட ஓட்டி ஞாபகமாவே வச்சுப்போம். தேங்காய் தலைமையில உயிலே போல போடா போய் பாடுறேன். மண்ட ஓடு மண்ட ஓடு இதே ஞாபகமா போ. அதே போ உயிர் போல பாட. சரி மாதவன் பீமசேனனுக்கு இளையவன் அர்ஜுனன் இருக்கின்றான். அவனையும் ஒரு விருப்பம். அவனை அழைத்து ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு அர்ஜுனாபுரம் செல்ல வேண்டும். நான் அழைத்ததாக அர்ஜுனனை அழைத்தவா? அர்ஜுனா கார்த்திகை வீரத்தன்மை தன்னை கண்டித்த அர்ஜுனாக்கு நாட்டிசை புகழும் நல்ல நயனா உனது இஷ்டம். எண்ணிடாமல் வேதனா சொன்னதற்கு சித்தமாய் சொன்னால் இப்போ சீக்கிரம் சென்று வாரே. உன்னை எதற்காக வரவைத்தேன் தெரியுமா? எதற்காக மாமா? அண்ணா தருமண்ணா என்னை வரவைத்து மாமா 12 வருடம் வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாத வாசம் தொலைத்து விட்டோம். நேற்றைய தினத்தே உலகமா முனிவரை தூதாக அனுப்பினோம். நாடு கொடுக்க மறுத்து விட்டான் துரியோதனன். உன்னுடைய பாதங்கள் நோக அர்ச்சனாபுரம் சென்று எங்களுக்கு சேர வேண்டிய அந்த பாகத்தை கேளுங்கள். அவன் கொடுக்க மறுத்து விட்டால் சண்டைக்கு கைத்தட்டி வா என்று தெரிவித்திருக்கிறார். உன்னுடைய மனக்கருத்து என்ன? என்னுடைய மனக்கருத்து ஆமா தெரிவிக்கின்றேன் மாமா.
எப்படி என்றால் அத்தினாபுரத்தை அழக்கூடிய துரியா சக்கரவர்த்தி இருக்கிறான் பாரு. ஆமா சக்கரவர்த்தியாவா? சரி அண்ணன் மீது மாமா அளவில்லாத கோபம் எப்படி என்றால் எங்கள் அத்தினாபுரம் வரவைத்து நாடு நகரம் ஏனை சேனை அனைத்து மறித்துக் கொண்டான். யார்? துரியோதனன். எல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம் தான். மறித்துக் கொண்டால் 12 வனவாசம் ஓராண்டு அத்தியாவசம் காட்டிலே ஓட்டி வைத்தான். அண்ணன் வாக்கை திறமையில் கொண்டு நாங்கள் 12 வருடத்தை 12 நாட்களாக கழித்து விட்டோம். அத்தியாவசம் கழித்து விட்டோம். அப்போது என்னுடைய தேவைப்பட்ட பாய்ச்சாலை ஈட்டு வந்து மணிவாமி ஏற்றி 10 கேட்டார்கள். இதற்கு முன்னாக 13 வருஷம் ஆயிப்போச்சு. 10 கேட்டார்கள். அப்போது 7 செய்தான் அந்த ஈவான உதித்த கர்ணன் 7 செய்தான். அப்போது அந்த ஈவான பிறந்த கர்ணனை கொல்வேன் என்று சபதம் செய்திருக்கின்றேன். நீ சபதம் செய்திருக்கிற? என்னுடைய சபதம் நிறைவேற வேண்டும். இப்போது அத்தினாபுரம் சென்று நாடு நகரமா கேட்க வேண்டாமா? தேவையில்லைன்றியா? நாடு நகர பேச்சு இறங்கியாது. சரி, சண்டைக்கு மட்டை கை கட்டி வாருங்கள் மாமா. அதுதான் என்னுடைய சம்பந்தமே. சரி உன்னுடைய விருப்ப பிரகாரமும் உன்னுடைய சபதம் ஒரு நாளைக்கு நிறைவேறும். அப்போது நான் அழைக்கிறேன். அப்பொழுது உன்னுடைய சபதத்தை பிடித்து விடு. சரி, அப்படியாக சென்று வரட்டுமா? சென்று வா. சண்டைக்கு மட்டை கை கட்டி வாருங்கள். ரகுரமகாராஜனை அழைத்து கேட்டேன். அவனுக்கும் சம்மதம். சண்டைக்கு கை கட்டி சரி, என் ஐவருக்குரியவள் என்னுடைய தங்கை பாஞ்சாலி இருக்கின்றார். ஆமா, அண்ணவரை ஒரு வார்த்தை கேட்கணும். மாதவா, அண்ணா எந்த ஒரு வார்த்தை கேட்டிருந்தா என்னுடைய கணவன்மார்களை என்னுடைய பதிமார்களை சண்டைக்கு அனுப்பிச்சிருப்பா யாருன்னா ஒருத்தர் சேர்த்துட்டு இருந்தாக்கா என்ன செய்யறது? வேண்டாம் என்று தெரிவிப்பாள். அந்த சொல்ல வரக்கூடாது. அந்த சொல்லுக்கு இடம் கூடாது. எப்பவுமே தவறு செய்யக்கூடாது. அந்த அம்மா விருப்பம் என்னவோ அது கேட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு சந்தோஷம். நான் அழைத்ததாக என்னுடைய தங்கை திரௌபதியை சீக்கிரமா சொல்லுமா. எதற்காக உன்னுடைய பதிமார்கள் கணவன்மார்கள் என்னிடத்திலே முறையிட்டார். மாமா, நேற்றைய தினத்திலே உலகமா முனிவரை தூதாக அனுப்பினோம். எங்களுக்கு சேர வேண்டிய அந்த பாகத்தை கேட்க துரியோதனன் நாடு கொடுக்க மறுத்து விட்டார். உங்கள் பாதங்கள் நோக இன்றைய தினத்திலே அஸ்தினாபுரம் சென்று எங்களுக்கு சேர வேண்டிய அந்த பாகத்தை கேட்டு வாருங்கள் என்று உடைய மூத்த கணவர் தர்மபுத்திர மகாராஜா தெரிவித்தார். சரி, நாடு கேட்கிறேன், கொடுக்க மறுத்து விட்டால் நான் என்ன செய்வது என்று தெரிவித்தேன். அதற்கு உன்னுடைய கணவர் நாடு கொடுக்க மறுத்து விட்டால் துரியோதனன் சண்டைக்கு கை தட்டி வா மாமா என்று தெரிவித்திருக்கிறார். உன்னுடைய மரக்கருத்து என்னமா சொல்லு. என் சபதம் நிறைவேற வேண்டும். நீ செய்த சபதம் நிறைவேற வேண்டும். எப்படி செய்திருக்கிறோமா சபதம்? என்னை இழுத்து வந்தவனையும் என்னை இழுத்து வர சொன்னவன் துரியோதனமே சித்தமானார். அவன் மார்புவது நின்று அவன் பக்கையிலும் எனக்கு சீப்பாக்கி அவன் ரத்தத்தை எனக்கு எண்ணெயாக்கி குழலை புஷ்பமாக எடுத்து என் கூந்தலை வைக்க வரையும் இந்த விருத்த கூந்தலை யாரால இந்த கூந்தல் தெளியப்பட்டதோ அவர்களால் கலைக்கப்பட்ட கூந்தலை அன்று முடிப்பேனே தவிர இதுவரை முடிக்க மாட்டேன் என்று சபதம் செய்திருக்கிறேன். அந்த சபதம் கெளிய வேண்டும், வெற்றி பெற வேண்டும். நீ செய்த சபதம் நிறைவேற வேண்டும். அம்மா தங்கா பாஞ்சாலி, நீ செய்த சபதமும் ஒரு நாளைக்கு நிறைவேறும். அப்பொழுது நான் அழைக்கிறேன், உன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி விடு. அப்படி சென்று வா. பாண்டவர்கள் அனைவரையும் விசாரித்து விட்டோம். சண்டைக்கு கைத்தட்டி வாய்ந்து தெரிவித்து விட்டாங்க. நம்ம நினைச்ச காரியம் சண்டைக்கு தான் கைத்தட்டி கொடுத்தாதான். ஆமா,
நமக்கு நல்லது. பூமி பாரம் ரொம்ப பெருத்து போய்க்கினுக்குது. அதர்மம் அதிகமாகி போச்சு. குறைக்கணும். அக்குறம் நிறைய நடக்குது. அதிகமா போச்சு. தாங்காது. சொன்ன பேச கேட்கறது இல்ல. 15 பேர்லயே கேட்க மாட்டேங்க. உன் நாட்டு மக்கள் எல்லாமா கேட்பாங்க. இன்னத்துக்கே தும்புறாங்க. மாதவா, இப்பொழுது நாம் எங்கு செல்ல வேண்டும்? அச்சினாபுரம் டெல்லிக்கு போனோம். தேடி வருகின்றார் பாரி சுவாமி திருவடி நோகவே துரியானை கோரிய. தேடி வருகின்றார் பாரி சுவாமி திருவடி நோகவே துரியானை கோரிய. மாதவா, நாம் அச்சினாபுரம் துரியானத்திலே செல்லுகிறோம். அவ்வளவுதான் கேட்டாச்சு. போறோம். அனைவரையும் விசாரித்து விட்டேன். என் இளைய மைத்துனன் சகாதேவனை அழைத்து ஒரு வார்த்தை கேட்காம போறேன். நீ வேலை இல்ல. அவன் சின்ன சிறுவன். அவனை போய் நேரத்தை கேட்கறது. சின்னம் சிறியவன். இதுக்குதான் கொஞ்சம் ஏடா கூட முடிச்சதுங்க. மாதவா, சிறு துளிதான் பெரிய வெள்ளமாக போகும். மழை துளி சிறு துளிதான் விழும். மழையே துளைக்கும். பெரிய வெள்ளமா போகும். வெள்ளம் போகும், மழையை துளைக்கும். மழையை துளைக்கிறது சிறு உளி. அது மழையை துளைக்கும். சிறு துளி வெள்ளம் மழை விழுந்தாதான் பெருத்தெடுத்து ஓடும் வெள்ளம். வரும்போதே பெருத்து வெள்ளம் வராது. என்னதான் சொல்றேன். ஆகையால் சின்னம் சிறியவனாக இருந்தாலும் அவனிடத்திலே வார்த்தையாடி விட்டு அவருடைய சம்மதத்தை அறிந்து பிறகு செல்ல வேண்டும். நான் அழைத்ததாக என்னுடைய இளைய மைத்துனன் சகாதேவனை அழைத்து வாசித்தாலே தோழி அவகிட்ட போய் எப்படி மாட்ட போறியோ. கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்க பாருங்க. போட முடியாது. நமக்கு இது அவர் வட்டம். தெரியாத வந்து பண்றீங்க. சாப்பிட்டு போட்டு ஆப் பண்ணிட்டீங்கன்னா ஐயா ஆப் பண்ணிட்டுனா பாதம் போட்டு